திரு ஆலோக் ஷானவாஸ், உள் இடஒதுக்கீடு திராவிட மாடல் ஆட்சியுடைய வெற்றி அப்படின்றது தமிழ்நாடு முதலமைச்சர் கிளைம் பண்றார். எதன் அடிப்படையில் இந்த வெற்றியை அவர் கிளைம் பண்றார்? பொதுவாக இடஒதுக்கீட்டை பொறுத்தளவுல இந்திய அளவில் பல்வேறு மாநிலங்களில் வழங்கப்பட்ட இடஒதுக்கீடாக இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசு வழங்கிய இடஒதுக்கீடாக இருந்தாலும் சரி, எல்லா இடஒதுக்கீடும் நீதிமன்றத்திற்கு போயிருக்கிறது, சவாலை சந்தித்திருக்கிறது. வழக்குகள் நீண்ட காலமாக நீதிமன்றத்தில் நடந்திருக்கின்றன. எல்லா இடஒதுக்கீடு தொடர்பான வழக்குகளிலும் நீதிமன்றங்கள் இடஒதுக்கீட்டுக்கு மாறான பார்வையைத்தான் முன்வைத்திருக்கின்றன. கேள்விகளுக்கு மேல் கேள்விகளை போட்டிருக்கின்றன. இதை எப்படி கொடுத்தீர்கள் என்று நோண்டி இருக்கின்றன. அப்படி நீதிமன்றங்களில் கேள்வி மேல் கேள்வி கேட்கப்படாமல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு உண்டு என்றால் அது மோடி அரசு கொடுத்த இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு தான். அதை அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பானதாக இருந்தாலும் கூட, பொருளாதார அடிப்படையில் கொடுப்பதற்கு இடஒதுக்கீடு கொண்டு வரப்படவில்லை என்றாலும் கூட, சமூக ரீதியில் தான் கொடுக்க முடியும் என்றாலும் கூட நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டு விட்டது. ஆனால் மற்ற எல்லா இடஒதுக்கீடுகளையும் நீதிமன்றம் கேள்விகளுக்கு மேல் கேள்விகளை கேட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பிலும் கூட கிரிமிலேயர் என்கிற முறையை கொண்டு வர சொல்லி நீதிமன்றத்தில் கருத்து பரிமாறப்பட்டிருக்கிறது. இதைதான் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில் நீதிமன்றம் எழுப்பினால் தானே கர்நாடகாவில் ரத்து செய்யப்பட்ட இஸ்லாமிய இடஒதுக்கீடு அப்படின்றது மீண்டும் கொண்டு வரப்பட்டது. அந்த கேள்வி எப்படி நம்ம உள்நோக்கம் கற்பிக்க முடியும்? அதுதான் நான் சொல்றேன். கேள்விகளுக்கு மேல் மற்ற இடஒதுக்கீடு விஷயங்கள்ல கேட்ட நீதிமன்றம் இடபிள்யூஎஸ்ல அப்படி அதை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு எதுவும் செய்யல, ரிஜெக்ட் பண்ணல. இப்படி இருக்கும்போது இந்தியா முழுவதும் இப்ப ஆந்திராவில 5 விழுக்காடு இடஒதுக்கீடு ராஜசேகர் ரெட்டி ஆட்சி காலத்துல முஸ்லிம்களுக்கு கொடுத்தாரு. அது நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டது. அதுபோல தமிழ்நாட்டில் 10.5 விழுக்காடு எடப்பாடி அரசு வன்னிய சமூக மக்களுக்கு கொடுத்தது. அது நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இப்ப நிதிஷ்குமார் அந்த இடஒதுக்கீட்டு வரம்பை உயர்த்தி ஆணை பிறப்பித்தார். அதை நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. இந்தியாவிலேயே கலைஞர் கொண்டு வந்த இடஒதுக்கீடு மட்டும்தான். அது அருந்ததிய மக்களுக்கு வழங்கிய 3 விழுக்காடு உள்ஒதுக்கீடு, இஸ்லாமியர்களுக்கு வழங்கிய 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு, பிற்படுத்தப்பட்டோர் பிரிவை மிக பிற்படுத்தப்பட்டோர் பிரிவு என்று பிரித்து அறிவித்த அந்த இடஒதுக்கீடு, அதுபோல பட்டியலின மக்களுக்கு 1 விழுக்காட்டை கூட்டி அறிவித்த இடஒதுக்கீடு, பழங்குடியின மக்களுக்கு தனியாக 1 விழுக்காடு என்று தனியே கொடுத்த ஒதுக்கீடு, அனைத்தும் கலைஞர் ஆட்சி காலத்தில் செய்யப்பட்டவை. இந்த எந்த இடஒதுக்கீடும் நீதிமன்றத்தில் எந்த சட்ட சிக்கலையும் சந்திக்கவில்லை. அனைத்தும் அப்படியே இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நிலையைத்தான் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அவர் பார்த்து கொடுத்தார், ஆணையம் அமைத்து கொடுத்தார். எப்படி கொடுத்தால் சட்ட சிக்கல் வராமல் கொடுக்க முடியும் என்று அதில் மிகுந்த நுட்பத்தோடு கொடுத்தார். இதுதான் ஒரு தலைவர், ஒரு முதலமைச்சர் அந்த கொள்கையில் பற்று உண்டென்றால் அவருக்கு அதுல நாட்டம் இருந்தால் இப்படித்தான் செய்வாங்க. ஆனால் மற்றவர்கள் செய்வதெல்லாம் சிக்கலை இடஒதுக்கீடு அப்படின்றது சிக்கல்ல தானே வரும். எப்படி 69% இடஒதுக்கீடு அப்படின்றது இப்போ உச்ச நீதிமன்றத்துடைய இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டது தானே, அதுவும் சிக்கல்ல தானே வருது. இந்தியாவில் எங்கேயுமே 50 விழுக்காட்டுக்கு மேல இடஒதுக்கீடு போகக்கூடாது என்று உச்ச நீதிமன்றம் வரம்பு விதித்திருந்தது. ஆனால் தமிழ்நாடு மட்டும்தான் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை சாத்தியப்படுத்தியது. அதுல கலைஞருக்கு பெரும் பங்குண்டு, எம்ஜிஆருக்கும் பங்குண்டு. எம்ஜிஆர் இடஒதுக்கீடு விஷயத்துல ஒரு மாற்றுக் கொள்கையை முன்வைத்தாலும் கூட பின்னால் அது மக்களால் நிராகரிக்கப்பட்டவுடன் அவர் அதையும் புரிந்து கொண்டு அப்புறம் அவரும் விழுக்காட்டு அதிகரிச்சார். அப்போ கலைஞர் ஆட்சி காலத்திலும் எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலும் அந்த இடஒதுக்கீட்டு விழுக்காடு என்பது 69 என்கிற எல்லையை தொட்டது. அதற்கு ஒரு சட்ட பாதுகாப்பு தேவைப்பட்ட நேரத்தில் அம்மையார் ஆட்சி காலத்தில் அந்த சட்ட பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. அதற்கு ஆசிரியர் வீரமணி அவர்கள், நம்முடைய மறைந்த ஐயா ஆணைமுத்து அவர்கள், இப்படிப்பட்ட சமூக நீதி போராளிகளுடைய பங்கு பெரும் பங்கு அதுல அந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு சட்ட பாதுகாப்பு கொடுத்ததுல அது அம்மையார் ஆட்சி காலத்தில் அது நடந்தது. இதுதான் தமிழ்நாட்டினுடைய அந்த இடஒதுக்கீடு வரலாறு. இப்ப நீதிமன்றத்தால அதையும் சேலஞ்ச் பண்ண முடியாது. ஏனென்றால் இப்போ 10 விழுக்காடு இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு மோடி அரசு கொடுத்திருக்காங்கல்ல, அவங்களும் இப்ப 50 விழுக்காட்டை தாண்டிட்டாங்க. 10 விழுக்காட்டை ஏற்றுக்கொண்டு விட்டது உச்ச நீதிமன்றம் என்று சொல்லும் போது, உச்ச நீதிமன்றம் விதித்த 50 விழுக்காடு என்கிற வரம்பை உச்ச நீதிமன்றமே இப்ப தாண்டிருச்சுன்னு சொல்லலாம். அவங்களே அதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. அதனால இப்ப நமக்கு அந்த சட்ட சிக்கல் பத்தி எல்லாம் இப்ப எந்த கவலையும் இல்லை, எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம ஏற்கனவே 9வது அட்டவணையில் அது சேர்க்கப்பட்டு அதற்கு சட்ட பாதுகாப்பு வழங்கப்பட்டு விட்டது. இதுல என்னன்னா நம்ம நுட்பமாக பார்க்க வேண்டியது, இந்த அருந்ததிய மக்களுக்கான உள்ஒதுக்கீடு கொடுக்கப்படும் போது அதை ஜெயலலிதா அம்மையார் ஏற்றுக்கொள்ளவில்லை, எதிர்த்தார். இன்னைக்கு அவர் விட்ட அறிக்கைகள்லாம் சாட்சியா இருக்கு.
இது ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டுல வருது, ஒன்றிய அரசின் அதிகாரத்துக்கு உட்பட்டது. இல்ல திரு ஆளுநர் ஷானவாஸ் அவங்க எதிர்க்கல, இது மாநில அரசு அதிகாரத்திற்கு உட்பட்டது இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் மத்திய அரசு வலியுறுத்தி பெற்று தருவேன் அப்படின்னு தான் அன்னைக்கு இருந்த ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க. அதான் கலைஞர் ஏமாற்றுகிறார், அருந்ததி மக்களை கலைஞர் ஏமாற்றுகிறார் என்று அவர் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அப்ப அது எதிர்ப்பு நடவடிக்கை தானே. அப்படி சொன்னது உண்மைதான், அப்படி சொன்னது உண்மைதான். ஆனா அவங்க எதிர்க்கலையே, அருந்ததி உள் இடஒதுக்கீட்டை அவங்க எதிர்க்கலையே. கலைஞர் கொடுக்கிறாரு, கலைஞர் கொடுக்கும் போது அதை ஏற்கக்கூடியவங்க அதை ஏற்கிறேன்னு சொல்லணும். இது உங்க அதிகாரத்துல வராது, நீங்க அருந்ததி மக்களை ஏமாத்துறீங்கன்னு சொன்னது பிழையான முடிவு இல்ல. அப்ப கலைஞர் பார்த்து தான் கொடுத்திருக்கிறாரு, அவர் போற போக்கில கொடுக்கலங்கிறது இன்னைக்கு காலத்தால் நிரூபிக்கப்பட்டுருச்சு இல்ல, வரலாறு இன்னைக்கு சான்றா நிக்குது இல்ல. அப்போ அவர் ஜெயலலிதா அவர்கள் அருந்ததிய மக்களுக்கான இடஒதுக்கீடு விஷயத்துல மட்டும் இந்த மாற்று கருத்து வைக்கல, இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கேட்ட போது இஸ்லாமியர்களுக்கு கொடுத்தா வேற எல்லாரும் கேட்பாங்கன்னு ஒரு கருத்தை சொல்லி அதையும் எதிர்த்தார். அதையும் நம்ம பார்க்கிறோம். 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு சட்ட பாதுகாப்பு கொடுத்ததை தவிர மற்ற விஷயங்கள்ல இடஒதுக்கீடு தொடர்பான விஷயங்கள்ல அவருக்கு மாற்று கருத்து இருந்திருக்கு. அவர் அதை முரண்பாடான கருத்தை தான் முன்வைத்தார். இப்ப அது முக்கியம் இல்ல. ஆனால் கலைஞர் அப்படி இருந்த போதும் கூட ஒரு எதிர்கட்சி அன்னைக்கு மாற்று பார்வை வைத்திருக்கிறது, அவருக்கு துணை நின்று ஒரு எல்லாரும் சேர்ந்து ஏகமனதா ஆதரிச்செல்லாம் அவர் இதை செய்யல. அவருக்கு ஒரு தீர்க்கமான பார்வை இருந்தது, நாங்க ஆதரிச்சோம், எல்லாரும் ஆதரிச்சாங்க. எங்க தலைவர் அம்பேத்கர் சுடர் விருதே அதுக்கு தான் கலைஞருக்கு கொடுத்தாரு. இப்படி எல்லாரும் நாங்க கூட்டணியில் இருக்கிறவர்கள் ஆதரித்தோம். ஆனால் எதிர்கட்சிகள் அன்றைக்கு இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட நிலையில் தான் கலைஞர் கொடுத்தார். கலைஞர் கொடுத்த இடஒதுக்கீடு மட்டும்தான் இன்னைக்கு வரலாற்றுல நின்று பேசுது. இதுல எல்முருகன் ஸ்டிக்கரை கொண்டு மோடிக்கு ஒட்டுறதுங்கிறது அது அபத்தமான செயல். சரி, இது முதற்கட்ட அடிப்படையிலேயே அன்றைக்கு எதிர்த்தவர்கள் இன்னைக்கு உரிமை கோருகிறார்கள், வெற்றியில் பங்கு கேட்கிறார்கள் அப்படின்றதுதான் முதற்கட்ட கருத்து ஆளுநர் ஷானவாஸ் சொல்லியிருக்கார். உங்களுடைய பார்வை என்ன? அன்றைக்கு நாங்கள் எதிர்க்கலையே, அன்றைக்கு நாங்கள் எதிர்க்கவில்லை. ஆளுநர் ஷானவாஸுக்கு அது தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியவில்லை. இடஒதுக்கீட்டுக்கு அடிப்படை காரணமாக இருந்ததே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். 48% இடஒதுக்கீட்டை 68% உயர்த்தி 1% எஸ்டி பிரிவினருக்கு என்று 69% இடஒதுக்கீட்டை கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான். அவருடைய சேமிப்பில் தான் அவர் அந்த 69% இடஒதுக்கீட்டை உறுதி செய்து அமல் நடத்தியதற்கு பிறகு அவர் சேமித்து வைத்த அந்த சேமிப்பில் இருந்துதான் கலைஞர் 2, 3%, 3.5% என்று கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தார். அவர் கொடுக்கிற போது ஷானவாஸ் சொல்கிற போது கூட அவர் கொடுக்கிற போது ஜாக்கிரதையாக கொடுத்தார் என்று அவர் சொன்னார். அவர் ஜாக்கிரதையாக கொடுத்தாரா அல்லது ஜாக்கிரதை இல்லாமல் கொடுத்தாரா என்பதல்ல, அவர் கொடுப்பதற்கான சேமிப்பை தந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஒன்று. இரண்டாவது, அம்மா அவர்கள் அதை எதிர்க்கவில்லை. அவர் தவறாக சொல்கிறார். பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாம் இருக்கிறது, நான் காண்பிக்கிறேன் என்றெல்லாம் சொல்கிறார். எதிர்க்கவில்லை. இதற்கான அதிகாரம் மாநில அரசாங்கத்திற்கு இல்லை, மத்திய அரசாங்கத்திற்கு இருக்கிறது. காமராஜர் ஆட்சி காலத்திலையும் கருணாநிதி ஆட்சி காலத்தில், அதுக்கு பிறகு எவால்வ் ஆனது எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில். இடபிள்யூஎஸ் கொண்டு வந்தது எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தார். அதுக்கு பின்னாடி தேர்தல் பின்னடைவின் காரணமாக அது வாபஸ் பெற்றார் அவரு. இது ஒரு தவறான வாதம் இல்லையா? அதுக்கு ஆதாரம் இருக்கு. இடபிள்யூஎஸ் இல்ல, அதாவது பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு, அதாவது அதுக்கு இடபிள்யூஎஸ் இப்ப நீங்க பேர் வச்சிருக்காங்க. அது இல்ல, அதை கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட அப்போது ஆதரித்தன. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அவருடைய ஆதரித்தன. ஆனால் தேர்தல் தோல்விக்கு பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அது குறித்து ஆய்வு செய்து அவர் தன்னை திருத்திக் கொண்டு இது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது என்று நம்முடைய வீரமணி போன்ற தலைவர்கள் எல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பார்த்து பேசியதற்கு பிறகு அதற்கு பிறகு தன்னை மாற்றிக்கொண்டு அவர் என்ன செய்தார் என்றால் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை செய்தார்.